வணக்கம் அண்ட் வெல்கம் டு VNK Vlogs. சீஸி மட்டன் பொட்டேட்டோ டோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கிரேட்டரில் அதை துருவிடலாம். வேணும்னா சின்ன சின்னதாக கூட பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இதை முட்டையோட சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா வதங்கணும். இப்போ இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொத்தி விட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். மட்டன் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு நாம் செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதுவை சேர்த்துடலாம். இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பிடலாம். இப்போ இதில் மட்டனை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக சீஸ் துருவிக்கலாம். இப்போ இதில் சீஸை தூவிடலாம். மட்டன் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும். சீஸி மட்டன் பொட்டேட்டோ டோஸ்ட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.